நண்பர்களே, இன்று வேத மந்திரங்கள், கல்யாணத்துள்ள வேத மந்திரங்கள் ஆபாசமானவை என்று தமிழ்நாட்டில் உள்ள சிலர் கூறுவதை ஆராய்வோம். உண்மையில் அவை எவ்வளவு மிகச்சிறந்த மந்திரங்கள் என்றும் இவர்கள் கூறுவது வெறும் குற்றமையின்றி, அதாவது ஒன்றும் விஷயம் இல்லை. இதை முதல்ல இது சொல்ற ஆரம்பித்தது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாலேயே நாஸ்திகர் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு அது எல்லாரும் எடுத்துட்டு நிறையா பல யூடியூபர்ஸ், அதுவும் தமிழ் தேசியக்காரங்க, தமிழ் தேசியம் இல்லை, தமிழ் சைவர்கள். இந்த சைவர்கள் யாருன்னா ரிக்கேது, சாம, அதர்வணம் என்கிற 4 வேதங்களையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தமிழ் வேதமே வேறு என்று சொல்லி இது கட்டுக்கதையாக புதிய வேதம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களோட கருத்து முன்னுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் முரணா இருக்கும். இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் அவர்களோட கருத்தை பார்த்துருவோம். முன்னுக்கு பிறனா முரணா இருக்கும். தமிழ் இலக்கிய வரலாறுலாம் எழுதுகிற போது சிவன் அப்படிங்கிற தத்துவம் தமிழ்நாட்டில் இருந்ததாகவும், ருத்ரனுங்கிற தத்துவம் தான் வேதத்திலே இருந்து அது பின்னால தமிழ்நாட்டுக்கு வந்து எப்பொழுது ருத்ரன், வேத ருத்ரன் தமிழ் சைவ சிவமாயிற்று அப்படியெல்லாம் இவங்க தமிழ் இலக்கிய வரலாறுலாம் எழுதியிருப்பாங்க. அதே சமயத்தில் என்ன எழுதியிருப்பாங்க, ஆரியர்கள் இயற்கை வழிபட்டார்கள். மழை, அக்னி, ஜலம், வருணன், இதெல்லாம் இயற்கை சக்திகளைத்தான் வழிபட்டார்கள். இப்படி பலகாலமாக தெளிவாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். ஆக இயற்கை சக்திகள் அது தெய்வமாக உருவப்படுத்தி தான் ஆரியர்கள் பண்ணாங்க. சிவன், விஷ்ணு அப்படிங்கிற தெய்வங்கள்லாம் பின்னால் வந்தவைதான் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இவ்வளவு தெளிவா பல காலமா பேசுறவங்க இந்த மந்திரத்தை இவ்வளவு கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது, அவர்கள் வேண்டுமென்றே வேதங்களை குறை கூறுவது, வேத அந்தணர்கள் வைதிக காரியங்களில் தமிழர் எல்லாருக்கும் உதவியாக இருப்பதை தமிழரிடையே இந்த மந்திரத்துல கொச்சையா இருக்கு, இதை போய் இந்த ஐயர் உள்ள ஏமாத்துறாரு, இதை போய் சொல்றையே அப்படின்னு. இப்ப சமீபத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ வந்தது. அதில் ரொம்ப கொச்சையாக அதை பத்தி, மந்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆள்கள் படித்தவளான்னு பார்த்தா இல்லை. இதுல வேற்று மருத்துவர்களும் தன்னால் அவர்கள் இந்துக்கள் பேரை தாங்கி வந்தார்கள். இப்போ அப்படியெல்லாம் பண்றதில்லை அவங்க. ஏன்னா அவர்கள் வந்து தமிழை காப்பாற்றுகிறார்கள், தமிழ் கடவுளை காப்பாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் கடவுள்லாம் வந்து மனிதனாயிருந்து தெய்வத்தன்மை அடைந்தவை. எனவே அது அவர்களை தான் சொல்றதுனால இந்து தெய்வங்களை சொல்லலை அப்படின்னு ஒரு கட்சி கட்டுறாங்க. அதனால யார் வேணா பேசலாம், அந்த மாதிரி பேசுறாங்க. இப்ப திருப்பி ஆரம்பிச்சு வச்சது. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா இது ஒரு வாரத்துக்கு முன்னால, ஆடி அமாவாசைக்கு சில நாட்களுக்கு முன்னால நிறைய வீடியோ திருப்பி வர ஆரம்பிச்சது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த விவாக மந்திரங்களை கொச்சையாக சொல்லி தமிழர்கள் மனதில் வெறுப்பை காமிச்சு, இப்படிப்பட்ட ஐயர்கிட்டையா நாம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம புரோகிதரா வச்சு காசு கொடுத்து இவன் அவ்வளவு அசிங்கமா பேசுறான் பாரு, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ஆடி அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் பித்திருக்களுக்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கானவை தர்ப்பணம் கொடுப்பாங்க. எனவே அவர்கள் மனதில் வந்து ஒரு சந்தேகத்தை விதைக்கணும். போய் இவ்வளவு மந்திரம் ஐயரோட ஏமாத்திரம் சொல்ற மந்திரங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, அசிங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்குகளை எல்லாம் அதை விடுவதற்காக தமிழர்களை தயார் பண்ணுவது. இதுக்காகத்தான் கரெக்டா ஒரு டைம் பார்த்து ஒரு 10 வீடியோ யாரும் சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் போட்டாங்க. சரி, அப்ப இந்த மந்திரங்கள் என்ன சொல்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு முக்கியமான மந்திரம். அது ஒன்றுதான் இவங்க வேத மந்திரத்தில் தப்பா சொல்லுவாங்க கல்யாண சமயத்துல. அது என்ன அப்படின்னா, பாணிகிரகணம். பையன் பொண்ணோட கையை பிடிச்சுக்கிறதுக்கு முன்னால அந்த மந்திரம். அந்த பாணிகிரகண மந்திரத்துல என்ன சொல்றது, நான் முதல்ல சோமருக்கு கொடுத்தேன், அடுத்தது கந்தர்வனுக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அகிரிக்கு கொடுத்தேன், இப்பொழுது பையனாகி உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம். அதனால இவங்க சொல்றாங்க, சோமன் அனுபவித்த, இவங்க போகிரிகள்லாம், இவங்கெல்லாம் போகிரி தான் சொல்லணும்,
போகிரியெல்லாம் என்ன சொல்றாங்க? சோமன் அனுபவித்தான், அக்னி அனுபவித்தான், கந்தர்வன் அனுபவித்தான், இப்போ 4வதா உனக்கு தரேன். அப்ப இந்த பொண்ணுக்கு கருப்பு போச்சு. அதாவது சோமன், அக்னி, அப்புறம் கந்தர்வன் இவங்கெல்லாம் மனிதர்கள் போலவும் அவர்களுக்கு நம்ம கொடுத்தது போலவும் அந்த வேத மந்திரம் சொல்லுவது போலவும் அந்த 3 பேருக்கு இருந்த பேருக்கு மனைவி ஆகிட்டு அது என்னோட டைவர்ஸ் ஆகி கடைசியில் 4வதா இவனுக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு கட்டமைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏற்கனவே ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு இவர்கள் சொல்லக்கூடிய கட்டுரையில் என்ன சொல்றாங்க, வேதத்துல இயற்கை சக்திகளை தான் வழிபட்டான்னு சொல்றீங்க. அப்ப சக்திகள் தானே, சக்திகளுக்கு உருவம் கிடையாது, மனித உருவம் கிடையாது. அப்போ தெய்வத்துக்கு கொடுக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உட்பொருள் தானே இருக்கணும், வேறு உள்ளுரை பொருள் தான். ஏன்னா மறையாச்சே, மறைத்து பொருளை சொல்வதாச்சே. அப்போ அது பெரியவர்களை கேட்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த மந்திரங்கள் என்னத்தை சொல்றது அப்படிங்கிறத இவங்க கொச்சையாக மேலோட்டமாக இந்த வார்த்தைகளை பார்த்துவிட்டு இவர்கள் சொல்லுவார்கள். இதனால்தான் நம்ம எல்லாம் உரையாசிரியர்கள் இருக்காங்க. தமிழ்ல கூட உரையாசிரியர்கள், பேராசிரியர், பிரச்சினாக்கினியார், அப்புறம் அந்த மாதிரி பலர் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் அந்த உரையாசிரியர்கள் தான் இப்போ நல்லா சாஸ்திரத்தை படித்து தமிழையும் படித்து அந்த உலக விவகாரம் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி என்ன பொருள் அப்படிம்பாங்க. அப்படி இந்த வேத மந்திரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி யாஸ்கர் அப்படின்னு போன்ற நிருப்தக்காரர்கள்லாம் இருக்காங்க வேதத்துக்கு. அவங்க 7-8ஆம் நூற்றாண்டில் வியாக்கியானம் பண்ணவங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன வார்த்தைக்கு இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இந்த ரிக்வேத மந்திரம் 10வது காண்டம் 85வது சூக்தத்துல 40-41வது மந்திரம். இது சூரிய தேவன் அல்லது சோமன், சூரியன் சோமன் அவர்களை வேண்டி சொல்லப்பட்ட ஒரு மந்திரம், திருமண மந்திரம். அதாவது ஒரு பெண்ணோட வளர்ச்சியில 3 பகுதிகள் இருக்கு. அதைத்தான் இங்க ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. ஒரு சயின்டிபிக்காகவும் இருக்கும், உளவியல் பாங்காகவும் இருக்கும், அற்புதமான மந்திரங்கள். அதுக்கு அந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் 3ஆ பிரிச்சு, அது கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிற பகுதியை அவளோட வயசை 3ஆ பிரிச்சு, அதுக்கு 3 தேவதைகள் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி, அவர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி அற்புதமாக இங்க மந்திரம் சொல்றது. அதனால இங்க ஆபாசமான உடல்களோ அதை பத்தி சொல்லவே கிடையாது. அதுவும் இவங்களுக்கே தெரியாது. இயற்கை சக்திங்கிற போது அப்புறம் அவனுக்கு கொடுத்தேங்கிற போது 3 பேருக்கு கொடுத்து இன்னொரு டைவர்ஸ் ஆன மாதிரி 4வதுக்கு ஆளுக்கு கொடுத்த மாதிரி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இது வேதங்களை குறை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினாலே தான் இவர் சொல்லுகிறாங்க. சரி, இந்த மந்திரத்தோட மூல பாலை என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். சோமஹா பிரதமோ விவிதே கந்தர்வோ விதஹா உத்தரஹா திருதியோ அக்னி இஷ்டபேதி துரியோ மனுஷ்யஜா அப்படிங்கிறது 40வது மந்திரம். அடுத்த 41வது மந்திரம் சோமோ ததத் கந்தர்வாய ததத் அக்னியே ரைச்சம் ச புத்ரான் ததாத் அக்னிஹி மக்யம் அதோ இமாம். இது இந்த 2 மந்திரம் தான் மந்திரம். அதுக்கு இவங்க கொச்சையா அர்த்தம் சொல்றாங்க. நிருப்தக்காரர்கள் பதம் பிரிச்சு அர்த்தம் சொல்றது என்னன்னா, சோமகா இந்த சோமன் சந்திரன், பிரதமகா முதலில், விவிதே பாதுகாத்தான், அதான் முக்கியம், விவிதே, கந்தர்வகா உத்தரகா அதன் பின்னால் கந்தர்வன், உததா கந்தர்வன் பாதுகாத்தான். திருத்தீய 3வதாக அக்னி இஷ்டபேதி அக்னி தலைமை கொண்டு பாதுகாத்தான். துரியாக 4வதாக மனுஷ்யஜா மனுஷன்லேருந்து பிறந்த வரனே கல்யாண பையனே உனக்கு கொடுக்குறோம், அதனால இவரை வாங்கிக்கோ அப்படிங்கிறான். இந்த இடத்துல பதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? பதின்னா கணவன் அர்த்தம். இவர்கள் வேண்டும் என்றே தெய்வங்களின் கணவர்கள். பதிங்கிறது பல பல கணவன்கிறது பதிங்கிற வார்த்தை பல விதத்துல சொல்லலாம். உதாரணம் சேனாதிபதி, பதினா அதிபன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும், கணவன்கிற அர்த்தத்திலையும் வரும், தந்தைங்கிற அர்த்தத்துல வரும், அப்புறம் காப்பாளருங்கிற அர்த்தத்திலையும் வரும். இப்படி பல விதமான பொருள்கள் உண்டு. இவங்க எல்லாருக்குமே கணவன் எடுத்துட்டு தப்பா சொல்றாங்க. உதாரணமாக சேனாதிபதி, நரதிபதி, நரபதி, ராஜா இருக்காங்க அவருக்கு நரபதி. அதுக்கப்புறம்
குலபதி நச்சவெளியார்னு ஒருத்தர் இருந்தார். 1000 ஸ்டூடெண்ட் 10,000 ஸ்டூடெண்ட் இருந்தால் அவருக்கு குலபதிங்கிற டைட்டில் உண்டு. ஆக அந்த குலத்துக்கே பதியா இருக்கக்கூடாது. இப்படி பதிங்கிற சப்தம் காப்பாத்துகிறவன் அப்படின்னு, தந்தை அப்படிங்கிற ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தம் தந்தை. அதுல கணவன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஆனா எந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க, சொந்த அப்பா அம்மாவை தவிர்த்து பல பேர் தந்தை என்று இந்த தேசத்துல நாம கூப்பிடணும். அப்போ அவ எல்லாரையும் தப்பாவை நினைக்கிறோம். அப்ப சரியா தானே புரிஞ்சுக்கிறோம். ஏன் வேற்று மதத்துல அவங்களோட சில குருமார்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாம் தந்தை தந்தைன்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களாம் சொந்த தந்தை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஆனா அவர்கள் தந்தை போன்று ஒரு மதிப்பை வைக்கிறார்கள் தானே அர்த்தம். அதனால தானே சொல்றாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த லௌகீகத்துல தெரிஞ்சுட்டவங்க, அதெல்லாம் புரிஞ்சுட்டவங்க நம்ம வேத விஷயத்துல வரபோது மட்டும் வேணுட்ட கெட்ட தப்பான புரிதலை தாங்கள் உண்டாக்கி மக்களோட மனசை போட்டு குழப்புறாங்க. அதுதான் இங்க சொல்ல வரும். ஆக அந்த மந்திரத்துல சரி, இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல பெரிய பெரிய ஆட்கள், டாக்டர் எல் காஷ்யப், அவர் கபாலி சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேதிக் கல்ச்சர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இன்னைக்கு சமீப காலத்துல கூட எழுதினது இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்ப சோமன் பிறந்து முதல்ல 1லேருந்து 5 வயசு வரைக்கும், அப்போ அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாவலன் யாரு, அதை வளர்ப்பவன் யாரு? அப்ப பதிங்கிற யாரு? காப்பாற்றுறவன், நரபதி அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றுறவன் யாருன்னா சோமன். சோமன் யாருன்னா சந்திரன். நமக்கு தெரியும் சூரியனால உயிர்கள் பழிக்குதுன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, நமது இதிகாச புராணங்கள் வேதமும் சந்திரனாலேயும் தாவரங்கள் காப்பாற்றப்படுகின்றன அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது. சந்திரனும் நமக்கு முக்கியம், சந்திர வெளிச்சம் முக்கியம். அதே மாதிரி இந்த சந்திரன் தண்ணீரை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால நமக்கு தெரியல, அலைகள்லாம் சந்திரனால இழுக்கப்படுதுங்கிறதுனால வளர்பிலையில சந்திரனோட பலம் ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா தண்ணீரை இழுத்துக்கும் பூமியிலேருந்து. அதனால அதோட வளர்ச்சி தேய்பிரை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எனவே சந்திரன் இந்த வளர்ச்சிக்கு, தாவர வளர்ச்சி மாதிரி மனித வளர்ச்சிக்கும், அதே மாதிரி நீங்க பெண் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ, அந்த என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா கிடைக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு 5 வயசு சொல்றாங்க. அந்த பிறந்த வயசுல நமக்கு 5 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன் சோமன். அந்த உடம்பு வளர்ச்சிங்கிற அதுக்கு சந்திரன் காரணம்ங்கிறதுனால சோமன் உன்னை காப்பாற்றினான். ஹி வாஸ் பதி அப்படின்னு. இந்த பத்தின உடனே அந்த குழந்தைகிட்ட அவன் என்ன பண்ணலாம்? சந்திரன் ஒன்றும் பண்ணல. ஆக அவன் பாதுகாவலனாக இருந்து பாதுகாத்தாங்க சுதமான இந்த அர்த்தம். இதுல ஆயுர்வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த சின்ன வயசுல இந்த 5 வயசுக்கு குழந்தைக்கு மழையே போகாது இல்லையா, அப்புறம் திக்குவா இருக்கும், பேச தெரியாம இருக்கும். அப்புறம் இந்த சமயத்துல தான் இதுக்கு எல்லா சின்ன சின்ன வியாதிகள் வரும். எப்ப பார்த்தாலும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும், கக்குவான் போன்ற இரும்புகள் வரும், அது மாதிரி அப்புறம் மாந்தம் போன்ற இழுப்பெல்லாம் வரும். இதெல்லாம் 5 வயசுக்குள்ளதான் குழந்தைகளுக்கு நிறைய வரும். இந்த 5 வயசுக்குள்ள நாம குழந்தைகளை நல்லா காப்பாத்தி அதுல இருந்து வியாதிகள்ல இருந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு சாரமா அதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கே வந்துடும். எனவே இந்த 5 வயசு வரைக்கும் குழந்தை வளரக்கூடிய வளர்ச்சி இருக்கே, அதுக்கு சோமன் காரணம். எனவே சோமன் கிட்ட கொடுத்தே இந்த குழந்தைய வளர்த்தா அழகா 5 வயசு வளர்த்துட்டான். அதுக்கப்புறம் 5 வயசுல இருந்து 11 வயசு 12, அதாவது குழந்தை பெண் மெச்சூர் ஆகிற வரைக்கும் 12 வயசு வரைக்கும். அது யாரு அப்படின்னு கேட்டா கந்தர்வன். இந்த 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க டோட்டலி சைல்டு, ரொம்ப இன்னசென்ட், ஒண்ணுமே தெரியாது, மற்றவாழ ஜாஸ்தி ஆண் பெண் தெரியாது, வித்தியாசம் தெரியாது, அது மாட்டு பழகிட்டு இருக்கும், அது மாட்டுக்கு ஓடும் வரும், எப்படி வேணா இருக்கும், அதுக்கு பேசவும் வராது, எல்லாம் நம்ம எல்லாம் சொன்னோம் இல்லையா. இந்த 5 வயசுக்கு மேல பெண் குழந்தைகளுக்கு வெக்கப்பட ஆரம்பிக்கும், மற்றவாள்லாம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல படு உற்சாகம், எப்ப பார்த்தாலும் கிளுகிளுன்னு சிரிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்பதான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கும். ஒரு கோலம் போடுறதா, இது போடுறதா, எழுதுறதா, பாட்டா கிட்டா எல்லாம். அந்த 5 வயசுல இருந்து 10, 11 வயசு வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு டேம் பண்றோமோ, குழந்தைகளை சொல்லி தரோமோ, அப்பதான் அந்த கலைகள் அப்புறம் தான் பின்னால பண்ண முடியும். இந்த 5 வயசு 10 வயசு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் 100க்கு 2 குழந்தைக்கு தான் பண்ண முடியும், எல்லா குழந்தைக்கும் பண்ண முடியாது. இந்த 2 வயசு, இந்த 5 வயசுல 11 வயசு 10, 12 வயசு வரைக்கும் அப்ப நம்ம குழந்தைகளை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பிரமாதமா வந்துடும் குழந்தைகள். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். 2வது விஷயம்.
ஆக அதுக்கு கந்தர்கள், ஏன்னா எப்பவுமே கந்தர்கள் தான் நாட்டியம், அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க தான் டான்ஸ் ஆடுறது, ஹின்ஸ் ஆடுறது எல்லாமே நல்லா பண்ணும். இந்த 10 வயசு குழந்தைகள்லாம் எல்லாம் பொண்ணுங்க கூடி விளையாடுறது எல்லாம் பண்ணும். அதனால இந்த கந்தர்வர்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பொறுப்பா இருக்கிறதுனால, அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, கந்தர்வன் கிட்ட பொறுப்பை கொடுத்து அவன் இந்த பொண்ணை நல்லா வளர்த்துருக்கான். ஆக இது இந்த நல்லா அடுத்த ஸ்டேஜில் கந்தர்வர்கள் வந்து வளர்த்துட்டான். 3வது ஸ்டேஜ்னா பொன் பெரியவள் ஆகிட்டான். அப்ப பெரியவளான பூப்படைந்து விட்டான். அப்ப பூப்படைந்தவள என்ன இருந்ததுன்னா, அவளுக்கு அதுக்கு அப்புறம்தான் காம இச்சை வருது, ஆண் துணை வேண்டுகிறது, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிற சிறப்பாக அதை எல்லாருக்கும் காண்பிக்கிறார். ஆண் துணையை தேடுகிறார். அந்த சமயத்துல அக்னி அப்படிங்கிறவன் இந்த காம அக்னியாக இருந்து அவளை தயார் செய்கிறான். அப்போ இந்த முதல்ல இருக்க மழையெல்லாம் இந்த சின்ன 2வது கந்தர்வ சமயத்தில் 5 வயசு மேல மழை எல்லாம் போயிடும். நல்லா பாட்டு, நல்லா நல்லா தெளிவா பேசுறது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்துடும். தெளிவா சிந்திக்கிறது எல்லாம் அது வந்துடும். அதனால முதல்ல இருந்தது ரொம்ப பச்சை குழந்தை. அப்ப சோமன் ஹெல்த்தை மட்டும்தான் கொடுத்தான். அப்புறம் அடுத்தது வந்து கந்தர்வன் கலைகள் நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெண்ணை வளர்த்தான். 3வது அக்னி பொண்ணு பெரியவளானா அதுக்கு காமிச்சு அடுத்தது குடும்பத்துக்கு போகணுமே, அந்த அளவுக்கு தயார் பண்ணி இப்படிப்பட்ட பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர, நீங்க கையை பிடிச்சுக்கோ. இந்த மந்திரங்கள் அற்புதமான மந்திரங்கள். ஆனா இந்த மந்திரத்தை இது பூரா சரக சமீகத்தையில இதை எடுத்துன்னு பேசுறாங்க. எப்படி 5 வயசு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சரக சமீகத்தையில இந்த 3 பருவங்களையும் எடுத்து, இது வந்து இந்த தெய்வங்கள்னு எடுக்கல, இந்த 3 பருவத்துல என்னென்ன அவஸ்தைகள், என்ன குழந்தைகளுக்கு நன்மை நடக்கிறது அப்படின்னு அதுல இந்த 3 தெய்வங்களையும் இந்த வேத மந்திரத்தையுமே அவர்கள் குறிப்பிட்டு பிரமாதமா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது அங்கதான் இங்க நம்ம முக்கியமான விஷயம். அவ்வளவுதான் இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அதை வந்து கொச்சப்படுத்தி அது வந்து ரொம்ப மோசமானதாக நமக்கெல்லாம் சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு வராங்க. இது யாரோ நாத்திகர் மட்டும் சொல்ல, இன்றைக்கு வந்து தமிழ் சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல ஆன்மீகவாதிகள், அதான் பெரிய வருத்தத்தக்க விஷயம். ஆன்மீகவாதிகள் அவங்க வந்து சிலர் வந்து தாங்கள் வந்து 28 தாந்திர சாஸ்திரத்தை படிச்சுட்டு 4 வேதத்தையும் படிச்சுட்டு அப்படின்னு சொல்றவர்கள் கூட வேத மந்திரங்கள் கொச்சையானவை அப்படின்னு 2, 3, 4 போர்ஷன் இருக்கு. அந்த 4 விஷயம்தான் வேதம் மோசமானவைங்கிறதுக்கு திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இந்த விவாக மந்திரங்கள், அது விவாக மந்திரங்கள் மிக உயர்ந்த மந்திரங்கள் அப்படிங்கிறத அவர் பல உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் பெரியவர்கிட்ட கேட்கறதில்ல. அதனால இவர்கள் திருப்பி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆடியன்ஸுக்கு புதுசா வராங்க, அவரோட பார்க்கிறவங்களுக்குலாம் இந்த வேத மந்திரங்கள் வந்து மோசமானவை, அர்த்தம் மோசமான. அதனாலதான் வேதத்துல ருத்ரம் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, இந்த தமிழ் சிவன் வேற அந்த ருத்ரன் வேறம்பாங்க. ஆனா அப்புறம் இன்னொரு சமயம் என்ன சொல்லுவாங்க, வேதத்துல ருத்ரனை சிவனை எவ்வளவு மோசமா சொல்லியிருக்கு தெரியுமா, திருடன் எல்லாம் சொல்லியிருக்கு. பார்ப்போம், அதுவும் அந்த அர்த்தத்தையும் ஒரு 4 இடம் தான் இவங்க சொல்லக்கூடியது. ஒண்ணு இந்த விவாக மந்திரத்துல அர்த்தம், அதுக்கப்புறம் சிஷ்ணதேவகான்னு ஒண்ணு வருது. அந்த சிஷ்ணதேவகா அப்படிங்கிறது அது என்னங்கிறத இன்னொரு வீடியோல பார்ப்போம். அந்த ஒரு மந்திரம் வருது. அவங்க சிஸ்டன், அதாவது ஆண்குறி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு சிவனடியாருக்கு வந்து தப்பா சொல்றது. அதனால சிவனை தப்பா சொல்றது. ஒரு பக்கம் அந்த சிவனே எனக்கு எங்க சிவன் வேறன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை வேறு எவ்வளவு வேதத்தை சிவனை பத்தி எவ்வளவு மோசமா சொல்லி தெரியவா, இப்படி நிறைய பேர் யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். நீங்க அப்படி சொல்றாங்க. இது ஒரு 2வது மந்திரம். அப்ப சிவனை வந்து ஆண்குறியா இவர்கள் சொல்லுவது. அப்புறம் 4வது பாதத்திலேருந்து வந்து முகத்திலேருந்து பிராமணர்கள் வந்தான். இந்த மந்திரங்கள் இப்படி 5வது மந்திரம் தான் வேதத்துல இருக்கிற இவங்க திருப்பி எடுத்து மிக தப்பாக அவங்க அர்த்தம் சொல்லிட்டே திருப்பி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படி எது என்னன்னு கேட்டா, அந்தவர்கள் தானே இவங்க எல்லா கல்யாணம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர்கள் வெறுப்பு ஏற்படுத்தணும். இன்னொரு விஷயம், 8 வகையான கல்யாணங்கள் சொல்லிருக்கு. ஆர்ஷம்னு சொல்லிருக்கு, கன்னிகாதானம்னு சொல்லியிருக்கு, இப்படி ஒரு மொத்தம் 8 வகை. அப்புறம் காந்தர்வம்னு சொல்லியிருக்கு, ராட்சசம், பைசாச்சம்னு சொல்லி அது வந்து பலவிதமா கல்யாணம் சொல்லிருக்கு. அதுல பிராமணர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த கல்யாணத்துலதான் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. எல்லா ஜாதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிராமணர்கள், வெவ்வேறு பிராமணர்கள் இருந்தா கூட இப்ப சாதாரணமா பிராமணர்கள் வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஐயர்கள் எல்லாரும் மற்ற ஜாதியில போய் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க.
அதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க, அவங்க தான் போய் பண்ணி வைப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணா, பிராமணர்கள் வீட்டில் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய மணிக்கணக்காக சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் அத்தனையும் அங்கே சொல்ல மாட்டாங்க. அங்கே கொஞ்சமாக மந்திரம் சொல்லி, அப்புறம் தேவாரம், திருவாசகம், அப்புறம் பாடல்களை பாடி அந்த மந்திரங்களை சேர்த்து, அப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள், வேற இடத்துல சில மந்திரங்களை சேர்த்து, அதுக்கப்புறம் சேர்த்துண்டு, அப்புறம் திவ்ய பிரபந்தத்தை சேர்த்துண்டு அப்படி அவங்க நிறைவு செய்வாங்களே தவிர்த்து வேத மந்திரத்தை எல்லா வேத மந்திரமும் சொல்றதில்லை. மணிக்கணக்கில் சொல்லி ஹோமம் பண்றதெல்லாம் பிராமண கல்யாணத்துல தான். அதுல தான் இவங்க இந்த மந்திரத்தை சொல்லுவாங்களே தவிர்த்து மற்றவர்கள் கல்யாணத்துல இந்த மந்திரத்தை சொல்றதே கிடையாது. அதனால அதுவும் ஒண்ணு. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நம்ம கல்யாணத்துல சொல்றாங்க, எவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க, இவனுக்கு வேற தட்சிணை கொடுக்குறியே அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாத்துலயும் எல்லா மந்திரமும் கிடையாது. இங்கதான் அவர்கள் தங்களுக்குள்ள சொல்றாங்க, இந்த வசந்த மந்திரங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஆனால் இவங்க வேண்டுமென்று இந்த அந்தணர்கள் சமுதாயத்தோட ஒட்டி உறவா அவங்க தர்ப்பணம் மற்றும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது, அவங்க வீட்டில் ஒரு கும்பாபிஷேகம்னா கூப்பிடுறது, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறதுனால அவர்களிடையே ஒரு வெறுப்பை ஊட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனால இவங்க இதை சொல்றாங்க. அதனால மக்கள் இதை நல்லா நம்பக்கூடாது. வேத அர்த்தங்கள்லாம் மிகுந்த உயர்ந்த அர்த்தங்களாக தான் அது இருக்கு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பல விஷயங்களை பார்ப்போம். நன்றி. இதை நீங்கள் அவசியம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், தம்ஸ் அப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. அடுத்ததாக சிஷ்டதேவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேதங்கள் சொன்னதாக சொல்லி அதை பல பேர் திட்டுறாங்க இல்லையா, அதுல என்ன உண்மை இருக்கிறதா, அது வேதம் என்ன சொல்கிறது, இவர்கள் எவ்வாறு தவறாக திருத்தி சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். நன்றி.